ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கர்த்தர் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ நானே சந்தோஷப்படுறேன், நான் கண்டிப்பாக கர்த்தர் சந்தோஷப்படுவார். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பெரிய லெவல் ஒரு நாளில் நம்ம வந்திருக்கோம், விசேஷமான ஒரு நாள். ஸோ கர்த்தர் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்மளுக்காக கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி அவர் நம்மளை விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் நஞ்சமான விலை இல்லை, அவரோட பரிசுத்த விலையேற ரத்தத்தில் நம்மளை வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த தலைப்பில் தான் நான் வந்திருக்கேன். ஸோ மத்தியு 27:46 ஒருவர் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு வந்துட்டு சொல்லியிருப்பார் அந்த இடத்துல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்ற ஒரு வார்த்தை. ஆனால் பிதா அவரை கைவிட்டுட்டாரா? இல்லை, பிதா அவரை கைவிடவே இல்லை. அவர் மேலேருந்து அவரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என் மகன் எனக்கா இப்படி ஒரு அவர் அடிபட்டிருக்காருன்னு சொல்லி பிதா அங்கே கண்ணீர் விட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் ஏன் இந்த ஒரு பாடுக்குள்ளே போனார்? ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னார், பிதா கைவிட்டுட்டாரு அப்படின்னு? அதுவும் ரொம்ப சத்தமாக அந்த வார்த்தை, அதை தொடர்ந்து நீங்கள் படிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அதேதான் கீழே படிங்க. அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். எதுக்கு அவர் அப்படி சத்தமாக கூப்பிட்டாருன்னா, பிதாவை நோக்கி அவர் கூப்பிடலை, பிசாசானவனை பயம் கொடுத்தவும் அவரை பிசாசை ஏமாற்றுறதுக்காக அந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஏன்னா பிசாசு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு அந்த இடத்துல இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டாரு. அப்போ இந்த உலகத்தை யார் ஆள போகிறான்னு நினச்சாரு பிசாசு. இனிமேல் நான் ஆளலாம், இந்த ஜனங்களை நான் கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு நம்ம இங்கே உள்ள ஜனங்களை இனிமேல் நம்ம கொண்டாட்டமாக நம்ம என்ன செய்யலாம், ஆள்கை செய்யலான்னு சொல்லி அவன் ஒரு நோக்கத்தோடு இருந்தார். ஆனால் அந்த பிசாசுக்கு தெரியாது இயேசு மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுவாருன்னு. அந்த பிசாசுக்கு தெரியவே தெரியாது. அந்த நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. அப்போ பிசாசு நினச்சிருப்பான், ஓ இயேசுவை காப்பாற்ற பிதா வரல அப்படின்னு எல்லாம் அவன் நினச்சிருப்பான். ஆனால் இயேசு தோத்து போயிட்டாரு, அவர் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் நினச்சிருந்துருப்பான் அந்த டைமில். ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் தேவனுக்கு இயேசுக்கு தெரியும், நான் 3ஆம் நாள் மீண்டும் உயிரோடு மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் பிசாசு தோக்க போகிறான் அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். கடைசி ரத்தம் வரைக்கும் அவரோட அல்லையில் குத்துவாங்க. அல்லையில் குத்தி அவரோட இறுதி தண்ணி வரைக்கும் அவர் நம்மளுக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தப்பட்டார். ஆனால் அவர் கடைசியாக கண் மூடுறப்ப அதில் போட்டிருப்பாங்க, அவர் கண் இமை மூடுறப்ப அந்த இடமே இருளாகுமா. அந்த இடமே இருளாகும் அப்படின்னா, ஏன்னா இவர் பிதாவோட பக்கத்தில் வெளிச்சத்தோட ஒளியோடு இருக்கிற தேவன். அவர் கண் மூடினாருன்னா நம்மளோட இந்த இடம் இருள் ஆயிரும். ஆனால் இருள் ஆயிடுச்சுன்னா என்னவும் பிசாசோட இடமாயிரும். ஆனால் கர்த்தர் அந்த ஒருபோதும் அவர் விடவே இல்லை. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு மூடினார். அந்த இடம் எல்லாமே அந்த 9ஆம் மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே இருளாக இருந்து மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி கூட மழை பெஞ்சிச்சு, இருளாக. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்றைக்கி மழை பெய்யுமான்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் மழை. இன்றைக்கி உண்மையே அற்புதமாக எந்த டைமில் ஆண்டவர் கண்மூடி அந்த இடம் இருளாக இருந்துச்சோ அதே டைமில் மழை வந்துச்சு. நொம்மையாக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்தினேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் வந்து நம்மளை விடவே இல்லை. எதுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? நம்மளுக்காக. அவர் கடைசியாக கண் மூடுறப்ப கூட அவர் கேட்டது பிதா ஆனால் பிதா கைவிடவே இல்லை. ஏன்னா பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்கிறதுக்காக பிசாசை வெட்கப்படுத்தணும், பிசாசை நம்ப வைக்கணும், நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிரிக்கணும். அவன் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தான் அந்த இடத்துல. அதுக்காக வேண்டி தான் வந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் பிதா அவரை கைவிடவும் இல்லை. ஆனால் மேலேருந்து அவர் கண்ணீரோடு பார்த்தாரு, என் மகன் சிலுவையில் குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காரு. யாருக்காக அடிக்கப்பட்டாரு? நம்மளுக்காக, நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, நம்மளோட வியாதியை சுகப்படுத்துறதுக்காக. நம்மளுக்கே தெரியாது தனிப்பட்ட பாவம் நம்ம செய்வோம், நம்மளுக்கே தெரியாது நம்ம என்ன பாவம் செய்கிறோன்னு. இப்போ கூட நம்ம செஞ்சிகிட்டு இருக்கலாம், என்ன பாவம் நம்ம செய்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் அநேக இருக்குது. நம்ம இப்போ ஃபோனில் இப்போ வாலிப பிள்ளைங்க என்ன கூட நான் சொல்லுவேன், அநேக நேரம் ஃபோனில் தான் நம்ம இருக்கோம். யாருமே அதுலேருந்து தப்பிக்க முடியும். இப்போ உள்ள பாவம்னு சொன்னால் ஃபோன் தான் பாவம். ஃபோனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் அதில் இப்போ நம்ம எதில் விழுந்திருக்கோம்? அநேக இதில் டிக்டாக்ல விழுந்திருக்கோம், அநேக உலக காரியத்தில், மாவேஸ்டில், இச்சையில், அநேக காரியத்தில் நம்ம விழுந்திருக்கோம். ஆனால் இதெல்லாம் மீட்கிறதுக்கு தான் இயேசு நம்மளோட சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்ம பாவத்தை மன்னித்து நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம மனம் திரும்புவோமா? நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்னையே நான் சொல்லிக்கிறேன், எனக்குள்ளே ஏதாவது ஒரு குறைகள் கண்டிப்பாக இருக்கும், எனக்குள்ளே ஏதாவது பாவங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்மளே ஆராய்ந்து பார்த்து நம்ம அதை திருத்தி கொண்டோன்னா கர்த்தர் இன்றைக்கு நம்மளை அந்த பாவத்திலேருந்து முழுதாக விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஃபோனில் தவறான பழக்கங்கள் இருக்கலாம், கொண்டைக்கில் நம்ம வச்சுருந்துருப்போம், இல்லை சிகரெட் அடிக்கிற காரியங்களாக இருக்கலாம், கர்த்தருக்கு புரியலாத காரியங்கள் அநேகர் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், திருடி இருப்போம், பொய் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாவம்தான். இந்த பாவத்தை மன்னித்து ஆண்டவர், இந்த பாவியும் ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார். நம்ம சாபத்துக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார். அநேக நேரம் நம்மளுக்கு சாபம், நம்ம முன்னேறி வர முடியாத ஒரு சாபமாக இருந்திருக்கும், வியாதியாக இருந்திருக்கும், எழுந்திருச்சு நடக்க முடியாத வியாதியாக இருந்திருக்கும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி படுக்கையை மாற்றவோ நம்மளை அந்த பாவத்திலேருந்து விடுவிக்க வந்தா இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிருக்காருன்னா அவர் பெரிய கிருபையினால் நம்மளை மன்னிச்சு அவர் வாழ வச்சிருக்காரு. எத்தனை பேரை நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிறதே கர்த்தரோட கொடுத்த கிருபை தான், அவர் கொடுத்த ஜீவனில் தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளும் பாவத்தில் விழுந்திருப்போம், ஜெபிக்க முடியாத காரியத்தில் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் வசனத்தில் கொண்டு 1 மணி நேரமாவது எனக்கு ஜெபித்திருக்கீங்களா, ஜெபிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த 1 மணி நேரம் நம்ம கொடுத்துருக்கோமா ஆண்டவருக்கு? சினிமா படம் 3 ஹவர் அதுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அநேக நம்ம டிவியில் பார்த்துருப்போம், தேவையில்லாத காரியங்கள் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோமா, ஜெபிச்சிருக்கோமா, ஆண்டருக்கு முதலிடம் நம்ம கொடுத்துருக்கோமா? இப்போ நம்ம ஆராய்ஞ்சி நம்ம பார்த்து நம்ம மனம் திரும்பி இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் ஆண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா இருளின் அதிகாரம் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் அந்த பிசாசு கையிலேருந்து கர்த்தர் விடுவித்தர். இந்த உலகத்தையே ஜெயிச்சவர். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை அவர் கொடுக்க மாட்டாரா? நம்ம அவரை நோக்கி கேட்குறப்ப அவர் கண்டிப்பாக தருகிற தேவனாக இருப்பார். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்குள்ள என்ன தனிப்பட்ட பாவமா இருக்கட்டும், எந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிற காரியங்கள் அது ஒருவேளை தாமதமா இருக்கும், பிதா பார்க்காத மாதிரி இருந்திருப்பாரு, கைவிட்ட மாதிரியே இருக்கும். ஆனா கர்த்தர் கைவிடல. அது ஏன் தாமதிக்கிறாருன்னா உங்களுக்குன்னு ஒரு பெஸ்டான நாள் கர்த்தர் வைத்திருப்பார். மேபி தாமதமா ஆகுதுன்னா பெஸ்ட்டாக ஆண்டு உங்களுக்கு தருவாரு. முன்கூட்டியே நம்ம அவசரத்தினால பிடிவாதத்தினால நம்ம அதை பெற்றுக்கொண்டோன்னா அது நம்மளுக்கே அது ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிதா இந்த இடத்துல நம்மளுக்காக அவர் அநேக பாடுபட்டு சிலுவையில் மறிச்சிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கு நம்மளை ஆராய்ந்து நம்ம அறிந்து பார்ப்போம், குறைகள் செய்திருக்கிறோமான்னு. அந்த இருள் சூழ்நிலை நம்மளை விட்டு விலகணும். பிசாசு பிடிகளை நம்ம விழுந்துராத படிக்கு நம்மளை காப்பாற்றிக்கல. இன்றைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த தலைப்பில் நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன்.
ஸோ தேங்க்யூ பாஸ்டர். Praise God. Hallelujah. சூப்பரா